ஹைவாஸ் சமநாத். இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி, அது மழை பெஞ்சாலும் நவரவே நவராது. அதே மாதிரி தான் நிஃப்டி இருக்கு. இது சொல்ற நேரத்தில் பாருங்க, ஆக்சுவலி எங்க வீட்லேருந்து தூருது. இது தக்க தக்கன்னு சத்தம் வருது இல்லை, அதான் வந்து தூரிட்டு இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்க. கரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எரும மாட்டு மழை பெஞ்ச மாதிரி நிஃப்டி அப்படி பொரிந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் ப்ரிசைஸாக சொல்கிறதுனாக்கா ஒரு 1000 பாயிண்ட், 25,000, 26,000. அதுக்கு கீழே வந்து பெருசாக க்ளோஸர், அதுக்கு மேலேயும் வந்து பெருசாக வந்து க்ளோஸ் ஆகலை மந்த்லி பேசிஸில். பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. எவனோ அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு சூன்யம் வச்சுருப்பானோ அப்படின்ற டவுட்டாக வருது. இப்படியெல்லாம் வந்து தப்பு தப்பாக எக்கு தப்பாலாம் யோசனை பண்ணுறது நிஃப்டியை பார்த்தா என்ன பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி ஜஸ்ட் ஒரு 14 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக முடிஞ்சிருக்கேன். அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 1:1 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயில் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு, ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்றா வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எஃப்ஐஐ டேட்டா பார்க்கலாம். நேற்று வந்துட்டு 2991 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 5102 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா 8000 கோடி நேற்று ஒரே நாளில் மட்டும் 2 பேரும் பை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிஃப்டி மூவ் ஆனது என்னவோ ஒரு 54 பாயிண்ட் நினைக்கிறேன் நேற்று. பாருங்க, 8000 கோடி ஒரே நாளில் வந்து 2 பேரும் பையிங் சைடில் இருக்காங்கன்னா மார்க்கெட் ஏறல. ஸோ இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம எஃப்ஐஐ டேட்டெல்லாம் ஒரு பெருசாக ஒரு முக்கியத்துவமே கொடுக்கணும். ஆனால் நடந்த கூத்து என்ன, ஆக்சுவலாக என்ன கூத்து நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இவங்க இந்த பையிங் அண்ட் செல்லிங் வந்துட்டு ஹெவி வெயிட்ஸில் இருந்திருந்ததா இதோட ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கும். அப்போ ஒன்று வந்து ஹெவி வெயிட்ஸ்லேயே கிடையாது, அன்னொன்று அவுட் ஆஃப் நிஃப்டி ஸ்டாக்ஸில் தான் இந்த கூத்து நடந்திருக்கு. ஸோ எனக்கு நான் முந்தா நேற்று கூட சொல்லியிருந்தேன், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு ஹோப் கொடுக்குது, நிஃப்டி வந்து ஒரு ஹோப் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட வந்து இது கொஞ்சம் நெருடலாக இருக்குது, கொஞ்சம் ஹோப் கொடுக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட்டி கழித்து இந்த அப்படியே கொஞ்சம் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று பெரிய அளவு பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிட் கேப்லேயும் வந்து ஸ்மால் கேப்லேயும் அந்த 2 இன்ஸ்டிடியூஷனல்ஸும். பார்க்கலாம், இது போக போக வந்து வெளிச்சத்துக்கு வரும் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறுது அப்படின்றது. எனக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் நிறைய கீழே வந்திருந்தது, எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப். ஸோ இதுக்கு மேலே அது ஏற ஆரம்பிக்குதுனாக்கா இன்றைக்கி நான் சொன்னது வந்து அது ஊர்ஜிதமாகும். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லாமே இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து ஜஸ்ட் 14 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன். லார்ஜ் கேப் 26 பாயிண்ட்டு, மிட் கேப் 128, ஸ்மால் கேப் 11, மைக்ரோ கேப் வந்து 55 பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து க்ரீனில் இருக்குது. எல்லாமே க்ரீன்லேருந்து என்ன பிரயோஜனம், பெருசாக மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா, ஃபியர் இண்டெக்ஸ் விக்ஸ் வந்து 3.43% குறைஞ்சி 13.02ல் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து 13 உடச்சி 12+ வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தென் செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டீலிங் இந்த மார்க்கெட் ஹவுஸில் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனில் இருக்குது எக்ஸப்ட் ஒன்று எஃப்எம்சிஜி தவிர. அது ஜஸ்ட்டு 0.16% தான் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா ஃபார்மா 1.08, பிஎஸ்சி பேங்க் வந்து 0.95 நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே க்ரீனில் இருந்து என்ன பிரயோஜனம், நிஃப்டி பெரிய அளவில் க்ரீனில் காணும், மார்க்கெட் பெரிய அளவில் க்ரீனில் காணும். பட் வாட் எவர் இட் மேபி, ஒரு நெகட்டிவிட்டி கொஞ்சம் வந்து டிம் ஆகுது அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, நேற்று வந்து என்விடியா வந்து ரிசல்ட் இருந்தது. ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட் யூஎஸ்ஏல நல்லாவே அந்த மார்க்கெட் வந்து க்ளோஷிங் இருந்தது. நம்ம அதை டவ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே காணும். யூஸ்வலாக வந்து யூஎஸ் மார்க்கெட் விழுந்துச்சுனாக்கா அதே மாதிரி விழுது நம்ம மார்க்கெட்லேயும். ஆனால் அது எழுந்திரிச்சு மேலே போச்சுனாக்கா நம்ம மார்க்கெட் அதே மாதிரி போக மாட்டேங்குது, அப்படியே வந்து குந்திங்க நடக்குது. சரி, எல்லாமே சார்ட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் வந்துட்டு அந்த 25,425 ஒரு முக்கியமான சப்போர்ட் அது. அதை வந்து கிஸ் பண்ணிவிட்டு எகெயின் க்ளோஸிங் வந்து மேலே தான் வந்து முடிஞ்சிருக்கு. 25,497, 500ன்னு வச்சுக்கலாம்.
க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,750 ரெண்டுக்கும் நடுவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்ச மாதிரி நடுவில்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கீழே தான். பட் வாட் எவர் மேபி அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா நிறைய நாள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆனதை நம்ம பார்க்குறோம். இதுதான் நான் தமிழ்லையும் சொல்லியிருந்தது. ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி மேலே வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூடி வருது. தென் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அது நல்ல நல்லாவே இருக்கு. இங்கே பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ வந்துட்டுருக்கு இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா இந்த ஆல் டைம் ஹை பிரேக் ஆகி மேலே வரும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெய்ல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே தெரியுது. ஸோ டெய்ல் அப்படி எப்போ ஃபார்ம் ஆகும்னாக்கா நல்ல மார்க்கெட் கீழே வந்து அங்கேருந்து வந்து ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்து ஒரு புல்லிஷ் ஹேண்ட்ஸ் அப் சைடில் இருந்ததுனாக்கா இது வரும். ஸோ அது ஒரு காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்மேஷன் வந்திருக்கு. இன்னொன்று ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஒரு சின்ன ஒரு அப்சைடு பிரேக் அவுட் ஆனால் கூட வந்து இந்த ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிட்டு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நிஃப்டியை ஃபர்தராக ட்ரைவ் பண்ணும். தென் நிஃப்டி ஐடி ஸோ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா 31,000. ஸோ நேற்றும் சரி அதை டச் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண முடியல. இன்றைக்கி அதை டச் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண முடியல. கிட்டத்தட்ட அது நெருங்கி நெருங்கி வந்து க்ளோசிங் வந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் மேலே வந்ததுனாக்கா கொஞ்சம் ரெக்கவரி வந்து இருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்துட்டு இன்னும் நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் வந்து டோட்டலாக வந்து நெகட்டிவிட்டி வந்து முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய செக்டார் தான் நிஃப்டி ஐடி பொறுத்திக்குமே. பட் லாங் டேர்மில் அப்படின்னாக்கா கொஞ்சம் தைரியமாக வந்து வாங்கி வைக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹையில் வந்து 35% வந்து டவுனில் இருக்குது. லாங் டேர்ம்லனாக்கா அது வந்து தாராளமாக யோசிக்கலாம். தென் ஸ்மால் கேப் பார்க்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இந்த 16,000 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டோஜி ஃபார்மேஷன் வந்திருக்கு. மேபி நாளைக்கு வந்து ஃபர்தராக வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் பயமும் இருக்குது. ஃப்ரைடே வந்து எப்போவுமே சாட்டர்டே சண்டே பொசிஷன் வைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பட் சில டைமில் வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கூட இருக்கும். நல்ல ஒரு பையிங்கில் முடியலாம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு இந்த பயத்தை வந்து வயிற்றுல கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்த விஷயம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் தணிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பட் இன்னும் பாசிட்டிவிட்டி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது மார்க்கெட். ஸோ நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று பார்த்தா டவ் வந்து 307 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 56 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 288 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லாவே வந்து இந்த ரேஞ்சு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஞ்சில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ பெரிய அளவு நெகட்டிவிட்டி கிடையாது. மேபி இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தென் S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இப்போ மேலே வந்திருக்கு. ஸோ பழைய ஆல் டைம் ஹையை நோக்கி இதுவும் வந்து நல்ல ஒரு ட்ராவலிங்கில் இருக்குது. ஒரு மொமெண்டம் கெயின் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டெக்னாலஜி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. அதுவே கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் வந்து நல்ல ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. பட் நம்ம ஐடிக்கு வந்து எனி மொமெண்ட் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. அவங்களது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மேபி அதை பார்த்துட்டு நம்மளது வந்து கொஞ்சம் மேலே வருதான்றதை பார்ப்போம். எனிவே நாளைக்கு ஃப்ரைடே எது வேணாலும் நடக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ ஓவராலாக வந்து பயப்படுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது. எஸ்பெஷலி அந்த ஈரான் இஷ்யூ வந்து இந்த வாரம் வந்து முடியாமல் போகாமல் போச்சுன்னாக்கா ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். கேவிஎஸ் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளை சந்திக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். அண்ட் பாய். தேங்க்யூ.